நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இந்த மூணுக்குமே வந்து எம்ஓஎம் நிர்ணயிச்சிருக்க சேலரி எவ்வளவு, கம்பெனி எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, செலவெல்லாம் போக நம்ம வீட்டுக்கு எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்ற தோராயமான ஒரு கணக்கு வந்து சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட், மெரின் பர்மிட், ஒர்க் பர்மிட், டிஇபி பாஸ் இதெல்லாம் வந்துட்டு எம்ஓஎம் நிர்ணயிச்சிருக்க சேலரி எவ்வளவு, கம்பெனி கொடுக்குற சேலரி எவ்வளவு, நம்ம வீட்டுக்கு தோராயமாக எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்ப்போம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற எல்லா அமௌண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தோராயமான அமௌண்ட் தான், எக்ஸாக்ட் அமௌண்ட் கிடையாது. தோராயமான அமௌண்ட்னா ஒரு $100 to $200 முன்ன பின்ன இருக்கும். ஸோ வந்து இந்த அமௌண்ட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுக்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எக்ஸாக்ட் அமௌண்ட் கிடையாது அப்படின்றத நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிசிஎம், சிபிஆர், மெரின் பர்மிட்டுக்கு வந்துட்டு எம்ஓஎம் நிர்ணயிச்சிருக்க சேலரி எவ்வளவு, நமக்கு எவ்வளோ சேலரி தர்றாங்க, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நம்ம கடைசியாக பார்த்த இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட்லாம் எம்ஓஎம் அதிகமான சேலரி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் கொடுக்குற சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எம்ஓஎம் நிர்ணயிச்சிருக்க சேலரியை கரெக்டாக கொடுத்துருவாங்க. இன்னும் இதை விட அதிகமாகவே சம்பாதிக்கலாம் இந்த பர்மிட்டில். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சேலரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால் இந்த சேலரி வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. பிசிஎம், சிபிஆர், மெரினுக்கு பார்த்தீங்கன்னா $450 to $650 வந்து எம்ஓஎம் நிர்ணயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சேலரி நீங்கள் எடுத்துட முடியும். சில பேருக்கு டெய்லி பேசிக்கில் கொடுப்பாங்க. டெய்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $17, $16, $19, $18 இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் மந்த்லி கணக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஐபி போட்டிருக்கிறது $450 $650 போட்டிருப்பாங்க. இந்திய ரூபாய் மதிப்பு கணக்கு பண்ணோம்னா 28,000 40,000 வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கேயே இந்த இந்தியாவிலே இந்த சம்பளம், அதாவது மாதம் ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்மிட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் போங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஓவர் டைம் நீங்கள் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இதை விட நீங்கள் அதிகமாகவே சம்பாதிக்க முடியும். ஒரு சில கம்பெனியில் தான் ஓவர் டைம் இருக்கும், எல்லா கம்பெனிலையும் ஓவர் டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பேசிக்கை விட நீங்கள் அதிகமாகவே சம்பாதிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம், சிபிஆர், மெரின் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் 25,000 to 30 35,000, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு சம்பளம் ஒரு கிடச்சிச்சுன்னா 40,000 வரைக்கும் கூட அனுப்பலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி வந்துட்டு டெய்லி பேசிக்கில் தான் சேலரி வந்து நமக்கு தருவாங்க. டெய்லி பேசிக்கில் சேலரி எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு $18 பெரிய கம்பெனி, நல்ல கம்பெனி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 வெள்ளி வரைக்குமே சம்பளம் கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெய்லி, அதாவது ஒரு நாளைக்கு 8 to 5க்கு 18 இல்லைனா 8 to 5க்கு 20 இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பார்க்குறது ஓவர் டைம். ஸோ ஒரு நாளைக்கே வந்து நீங்கள் $1,200 to $1,400 வரைக்குமே சம்பாதிக்கலாம். ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறப்ப நீங்கள் டெஸ்ட் அடிச்சு தான் போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அங்கே இருக்க நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ண முடியும், கம்பெனியே கோர்ஸ் அனுப்புவாங்க, உங்களுக்கு சம்பளமும் அதிகமாகும், ஓவர் டைம் நிறையா இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓடி நிறையா கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப சம்பளம் இன்னும் அதிகமாகும். ஓவர் டைமுக்கு மோஸ்ட்லி எல்லா கம்பெனியுமே வந்து 1.5 கொடுப்பாங்க. அப்படின்றப்ப வந்து நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அனுப்பலாம்னு கேட்டிங்கன்னா 30,000, மினிமம் 30,000, மேக்ஸிமம் 50,000 60,000 கூட ஸ்டார்டிங்கில் அனுப்பலாம். நாள் ஆக ஆக உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா மந்த்லி பேசிக்காக மாற்றிட்டாங்க அப்படின்னா மந்த்லி $1,000 $1,200 அந்த மாதிரி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அதிகமாக போகலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் போகல இந்த சேலரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஇபி பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பாஸ் தான். இதுக்கு எம்ஓஎம் நிர்ணயிச்சிருக்க சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3,000 அப்படின்னா 1,87,000. ஓகேங்களா? கம்பெனி வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா $1,200 to $1,600 அப்படின்னா இந்திய ரூபாய் மதிப்பில் 75,000 1 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? இதுலேயுமே வந்துட்டு ஓவர் டைம் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அனுப்பலாம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 1 லட்சம் வரைக்குமே அனுப்பலாம். டிஇபி பாஸுக்கெலாம் வந்துட்டு என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம்னு கேட்டிங்கன்னா வேர் ஹவுஸு, ஹோட்டல் ஜாப்பு, வெயிட்டர் ஜாப்பு, அப்புறமேட்டு ஏர்போர்ட் ஜாப்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது டிஇபி பாஸில். மினிமார்ட், சூப்பர் மார்க்கெட்டில் இதுலலாம் கூட நீங்கள் டிஇபி பாஸுக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வேறு ஏதாவது பாஸை விட்டுருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.